பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் கிறிஸ்துவானவர் உண்மையுள்ள மக்களை அனுப்பும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனையை நிறைவேற்றுவதற்காக சபையிலே பணியாற்றுகிற தேவனுடைய தாசர்களும் சபையார்களும் அந்த மக்களுக்கு சத்தியம் சொல்லுவதிலே எவ்வளவு ஆர்வமும் வாஞ்சையுமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆத்துமாக்களுடைய ஆதாய பணிகள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையினால் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதிலே விருப்பம் உள்ளவர்களாயிருக்கிறோம். புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதையும் நாம் கவனித்திருக்கிறோம். சென்று நாம் பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் நம்முடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும். இதிலே அங்கே பணியாற்றுகிறவர்களும் சபையாரும் இணைந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை சொல்லி இரத்தப்பழிக்கு நீங்களாக்கி, யோவான் 3:16 ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்ற விருப்பமும், 2 பேதுரு 3:9 எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சையும், இருதயத்திலே வாதிக்கப்படுகிற எண்ணங்கள் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் யாராயிருந்தாலும் எவ்விதத்தில் இருந்தாலும் அவர்களும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் கருத்துடையவர்களாகவும் விருப்பமுடையவர்களாகவும் மனம் வந்து பணியாற்ற பிதாவாகிய தேவன் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மிகவும் மதிப்புள்ளது. தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்பதில்லை. ஏனென்றால் எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறார், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ மகனுடைய ஆத்துமாவும் அப்படிப்பட்டது. யார் ஆத்துமாக்களை கொடுத்தாரோ அவரிடமாய் திருப்புவதற்காக நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்மிடமாய் திருப்புவதற்கு அல்ல. அவர் ஆத்துமாவை கொடுத்தார். அவர் கொடுத்த ஆத்துமாவை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவும் அவர்களை திருப்புவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது நமக்கு இவ்வாறான யோசனை இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:8 நாம் செய்கிற வேலைக்கு கர்த்தரிடத்திலே நிச்சயமாக பலன் உண்டு. நீதியான செயலுக்கும் அநீதியான செயலுக்கும் பலன் உண்டு. நாம் மாம்சத்தின்படி விதைத்தாலும் சரி, ஆவியின்படி விதைத்தாலும் சரி, 2 வேளையும் நாம் பலன் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இரண்டாவது யோசனை, நாம் சபையோடு வேலை செய்தாலும் சரி, நாம் எப்படி வேலை செய்தாலும் சரி, நமக்கு என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, 2 கொரிந்தியர் 10:13-16 அந்த அளவுக்குட்பட்டு நாம் கவனமாய் வேலை செய்ய வேண்டும். நம்மை அனுப்புகிறவர் யார் அல்லது நாம போறோமா, இதெல்லாம் கூட நாம் கவனிக்கணும். நாம் அனுப்புவர் இருந்தால் அவர் கீழாக நாம் கவனமாக பணியாற்ற கடவோம். எனக்கு எந்த அளவு இருக்கிறதோ, என்னை எந்த சபையானது அனுப்பினதோ அதற்கு கீழாக நான் கவனமாய் வேலை செய்ய, தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாய் அவ்வாறு பணியாற்ற எனக்கு பலப்படுத்த வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் அதை கடந்து ஒரு பெரிய மேன்மை பாராட்ட எனக்கு இடமளிக்க நான் கூடாது. நான் செய்கிற வேளையில் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உணர்ந்திருக்க வேண்டும். இரக்கமும் தயவும் இருக்கத்தக்கதாக அவருடைய சித்தத்தையே செய்கிற பிள்ளைகளாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். ரோமர் 9:16
விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதை நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 9:11 எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நாம் சென்று விதைக்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும். நாம் செய்ய அப்போஸ்தலருக்கு இயேசு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17:10 நான் அப்பிரோஜனமான மனிதன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இந்த ஆத்துமாக்கள் குறித்து நமக்கு பெரிய பொறுப்பும் பாரமும் நமக்கு இருக்க வேண்டும். வாதித்தல், அது லோத்துவை போல இருதயத்திலே நாம் வாதிக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:32 23 துன்மார்க்கன் சாவதை கூட தேவன் விரும்பாதவராய் இருக்கிறது போல நாமும் அவன் செத்து போய்விடக் கூடாது என்பதிலே நாம் மிகுந்த அவரை போலவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். 2 பேதுரு 3:9 நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமும் அவ்வாறே விரும்ப வேண்டும். மனிதன் மத்தேயு 6:26 விசேஷித்தவனாக உண்டாக்கிவிட்டு வீணாக சுற்றித் திரிந்து மரித்து போங்கள் என்று தேவன் சொல்லியிருப்பாரா, எண்ணியிருப்பாரா? ஆகையினாலே எந்த ஒரு மனிதனும் வீணாக போகாதபடிக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் நாம் கவனித்து நாம் அவர்களுக்கு கருத்தோடு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். சரி, இப்பொழுது தீர்மானித்து விட்டோம். இப்பொழுது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவதில் சபையார் எந்த அளவிற்கு பலமானவர்களாக, வளர்ந்த நிலையுள்ளவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது இந்த விதமான சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் தங்கள் அருகில் உள்ள மக்கள், தங்கள் வேலையில் சந்திக்கிற மக்கள், தங்கள் பழகுகிற மக்கள், நண்பர்கள் யாராயிருந்தாலும் முதலாவது நம் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. எபேசியர் 4:13 குழந்தைகளாக இருந்தால் நமக்கு அந்த எண்ணங்கள் அதிகமாய் வளராது. உணர்ந்து கொண்ட பூரண மனிதர்களாக வளர வேண்டும். என்னால் 1 கொரிந்தியர் 3:1-3 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு பலமான ஆகாரத்தை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ குழந்தைகளாக, பாலுண்ணக்கூடிய பிள்ளைகளாக, பொறாமை, வாக்குவாதம் உடையவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவ்விதமாக இருந்து கொண்டிருந்தால் நாம் பலமான வேலையை இணைந்து செய்ய முடியாது. சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். சேர்ந்து செய்வது இன்னும் அதிகமான பலம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே ஆதி நாட்களில் அவ்வாறு தான் செய்தார்கள். அப்போ இணைந்து பல்வேறு காரியங்களோடு இணைந்து நாம் செய்கிற பொழுது இன்னும் அது நமக்கு கூடுதல் பலம் நமக்கு கிடைக்கும். விளைச்சல் கூட தேவன் தர வல்லவராய் இருப்பார். எபிரேயர் 6:1-2 நம் குழந்தைகளாய் இல்லாமல் பூர்ணராகும்படி கடந்து நாம் போக வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். ஒரு குழந்தைகளாக இருக்கிற பொழுது அவங்களிடத்தில் பலன் எதிர்பார்க்க முடியாது. லூக்கா 13:6 அவர் தேடினார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 19:42-43 கூட அந்த காலத்தில் அது இன்னும் கனி கொடுக்காமே இருக்கிறதுனால வருத்தமாக இருக்கார். ஏசாயா 5:2 கூட அது நல்ல பழங்களை தரணும் அப்படிங்கிற காத்திருக்கார். முதலாவது நாமும் வளர்ந்துருக்கணும். அப்போது வளர்ந்துருக்கணும். நம்ம என்ன குறிக்கோளுடையவங்களாக இருக்கோமோ, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு நாம் காரியங்களை திருத்துகிற பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். மற்ற 21:29-32 வரைக்கும் நான் வாசித்தோம்னா, நாம் மனஸ்தாபப்பட்டு இந்த வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். பிறகு மக்களுக்கு சொல்லும் பொழுது லூக்கா 19:42-43 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு அடுத்தவைகள் தேடாமல் போகக்கூடாது என்பதில் அவங்களுக்கு நம்ம வலியுறுத்தணும்.
நம்ம எல்லா நேரங்களிலையும் குழந்தைகளாகவே இருப்பது நல்லதாக இருக்காது. 1 கொரிந்தியர் 13:11 படி குழந்தைகள் இருந்தபோது குழந்தைகளுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டோம், பேசினோம். ஆனால் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நாம் ஒழித்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ எபிரேயர் 5:12-14 வரை கேட்கிறாரு, காலத்தை பார்த்தால் என்ற வார்த்தை வருவதனால இந்த காலம் போதிக்க வேண்டிய காலம், உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம், இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, புத்தி அடைய வேண்டுமே என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கிறது. அப்போ சபையாரின் வளர்ச்சி நிலையில் இவருடைய பொறுப்பு பெரிதாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கலாம், அவரை போல என்னால் பிரசங்கிக்க முடியாதே. பாருங்க, ஊழியத்தில் ஒரே விதம் இல்லைங்க. ஒருவன் விதைக்கிறான், ஒருவன் நடுகிறான், ஒருவன் நீர் பாய்ச்சுகிறான். உங்களாலும் என்னாலும் எந்த வேலை செய்ய தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறாரோ, என்ன திறமையை எனக்கு தந்திருக்கிறாரோ, ஒருவன் 5 தாளந்தை நிர்வகிக்கும்படியான திறமை, ஒருவன் 2, ஒருவன் 1. அவரவர்கள் எந்தெந்த நிலையிலே நாம் இருக்கிறோமோ அந்த நிலையிலே நம்முடைய பணிகளை ஆற்ற முடியும். நீங்கள் பலமாய் ஆற்ற முடியல என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் நம்முடைய பலன் குறுகி போயிடும். அப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. நமக்கு என்னென்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவின்படி நம்ம செய்ய முடியும். எபேசியர் 4:16 தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யணும். கை என்ன வேலை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம், கால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யலாம், வாய் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யலாம், கண்ணு, இது மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் அது அதனுடைய பலம் எவ்வளவோ அந்த வேலையை செய்ய முடியும். ரோமர் 12:3-16 நமக்கு யாவருக்கும் தேவன் எந்த அளவிற்கு விசுவாச அளவை பகிர்ந்தளித்திருக்கிறாரோ அதையே நாம செய்யணும். நான் எனக்கு கொடுத்த பலத்திற்கு மேலே அவரை மாதிரி என்னால் முடியாதே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படியே யோசிச்சு நாம் செய்யாமலே இருந்து கெட்டு போயிடுவோம். நமக்கு கொடுக்கப்படாத திறமை குறித்து யோசித்து கொண்டு காலத்தை வீண் பண்ணி விடக்கூடாது. நமக்கு தேவன் என்ன திறமையை கொடுத்திருக்காரோ அந்த திறமையில நாம் எந்த அளவிற்கு தேடி இருக்கிறோமோ அதிலே ஒழுங்காய் நாம் நடந்துடணும். சரீரமானது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக நமக்கு போதுமான பலம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. நன்றி சொல்லிட்டு சரீர வளர்ச்சி உண்டாக்க நாம் பாடுபட வேண்டும். 2 கொரிந்தியர் 7:4-7 இப்படி பாடுபடும் போது ஒரு ஆறுதல் கிடைக்கும். தீர்த்து வந்ததுனால ஆறுதல் அடைந்தார் இல்லையா? ஒரு நல்ல மாதிரிகளாக நாம் செயல்படணும். அப்படி செயல்பட்ட ஒரு சபையாரை பற்றி பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 மக்கதோனியாவிலும் 7 அகையாவிலும் உள்ளவர்களுக்கு மாதிரிகளாக நடந்து கொண்டார்கள். இப்படி ஒரு பிளான் நமக்கு இருக்கணும். அதை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணணும். 8 இவ்விடத்தில் இருந்து அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் தொனித்ததும் அல்லாமல் இந்த அளவுக்கு சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது நம்ம ஆச்சரியப்படுகிறோம். தேவனை பற்றின அவங்க விசுவாசம் எங்கும் பிரசித்தமாக இருந்துச்சு. இப்படி நமக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாச அளவின் பலனின்படி நாம் அதிகமாக பிரயாசப்பட்டு இந்த அளவுக்கு இவங்களைப் போல பிரசித்தமாக நம்முடைய விசுவாசத்தை பரப்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பதில் எருசலேம் சபையார் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தாங்கன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:1-4 துன்பப்படுத்தப்பட்ட போதும் சிதறடிக்கப்பட்ட போதும் 8 அப்போஸ்தலர் நடபடிகளில் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 17:11 பெரையா நாட்டு சபையார் தெசலோனிக்கே சபையாரை விட நற்குணசாலிகளாகவும் இருந்தார்கள்.
நியாயமான முன்னேறுதலாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் முந்துவதற்கான பலம் வாய்ந்தவர்களாக இருக்கணும், பொறாமை இல்லாமல். நாம் அதிகமாய் தேவனுடைய நற்காரியங்களையும் நீதியின் செயல்களையும் செய்வதிலே நாம் பழக்கப்பட வேண்டும். தீத்து தீமோத்தி போன்ற புஸ்தகங்களில் வாசிக்கிறோம் இல்லையா, நற்கிரிகள் செய்ய பழகட்டும். இந்த முன்னேற்றத்தின் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:12 அநேக பேர் சபையாரும் கனப்படுத்தப்படுவார்கள். கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளுக்கும் புருஷருக்கும் விசுவாசித்தாங்க. அவங்க நடக்கிய மற்றவர்களை மனம் மாற்றினது. நாம் இப்படி ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அநேக மக்கள் மனமாற்றப்படுவார்கள். நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் அவருடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் கனம் பெறுவோம். மகிமையும் கனத்தையும், ரோமர் 2 இருக்கு இல்லையா, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, சோர்ந்து போகாமல் தேடுறவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். சில சபையார் பொருள் சகாயம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் பலமானவர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் நான் முன்னமே பேசினது போல ஒவ்வொரு திறமைகள். இயேசுனுடைய நாட்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து மக்கள் விசுவாசத்திற்குள்ளாக வந்தார்கள். அநேக நற்கிரிகளும் இருந்தது. அதே மாடலில் நாம கூட இன்றைக்கு அநேக நற்கிரிகளை செய்து கூட மக்களை உள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அது வேறு ஒரு நோக்கமாகவும் மாறும். நாம் அதை கவனித்து பார்த்து திருப்ப வேண்டும். இயேசு சொன்னார் இல்லையா, யோவான் சுவிசேஷத்தில், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதினாலேயே என்னை தேடினீர்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வரணும். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வகையில் உதவிகரமாக இருந்து சுவிசேஷ பணிகளை செய்வதற்கு ஆதரவாக இருக்க முடியும். 2 கொரிந்தியர் 11:8-9 கொரிந்து சபையாரை ஆதாயப்படுத்த மக்கதோனியா சபையார் உதவிகரமாக இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 8:1-4 நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:14-19 பவுலோடு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பிலிப்பியர்கள் உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். எந்த வகையிலாவது நம்முடைய பணிகளை நாம் செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் பணிகள் செய்ய வர முடியவில்லை, நீங்கள் பொருளாதாரங்களை செய்து அந்த தேவனுடைய பணி முன்னேறுவதற்காக, வளர்ந்தேறுவதற்காக நீங்கள் உதவிகரமாக இருக்க முடியும். அது ஒரு பெருமையாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உங்களுக்கு பலன் இல்லாமல் ஆக்கிவிடும். எந்த ஒரு காரியத்திலும் தேவன் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்ததிலிருந்து நான் நேரடியாக சென்று பிரசங்கிக்க முடியவில்லை. இந்தளவாய் அவருடைய பிரயாண காரியங்கள், அதற்கான செலவுகள், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ செலவுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து சொல்ல முடியும், அநேக இடங்களில் சொல்ல முடியும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அது நீங்கள் நியாயமான காரியத்தில் உதவினால் அதுவும் ஊழியம்தானே. நீங்கள் எந்த அளவிலும் தேவனுடைய பணியை நீங்கள் உதவிகரமாயிருந்து செய்ய முடியும். அந்த போன்ற மக்கள் தான் செய்திருக்கிறார்கள். கொரிந்து சபையார் வளர்வதற்கு மக்கதோனியா சபையார் உதவிகரமாக இருந்தாங்களா இல்லையா? ஆமாம். அப்படியானால் பவுலுக்கு சில நேரங்களில் சில மக்களால் சில காரியங்கள் செய்யப்பட்டதை கவனித்திருக்கிறோமா? ஆமாம். ஆகினால் ஊழிய பணிகளை நீங்கள் உங்களுடைய பலனும் திறமையும் தேவன் கொடுத்த காரியங்களும் எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் பலமாய் செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள், உற்சாகமாய் செய்யுங்கள். இது தேவனுடைய பணி பரம்புவதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்று அநேக காரியங்களை பார்க்கிறோம். பாருங்க, நம் வாயின் வார்த்தைகள் மூலமாய் பொருள் சகாயத்தினாலும் அடுத்த கட்டத்தில் நவுந்திருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்த திறமையை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நாம் செய்ய முடியும். சிலர் கர்த்தருடைய சபையார் கூடுவதற்கு தங்கள் வீடுகளை கொடுத்து ஆத்துமாக்களை வளர்க்க உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். எனக்கு அநேக வீடுகள் இருக்கிறது. நிறைய வீடுகளை நான் வாடகைக்கு விட்டிருக்கிறேன். ஒரு வீட்டை, சிறிய ஒரு வீட்டை
நான் கர்த்தருக்காக பிள்ளைகள் கூடுவதற்காக அனுமதிக்கலாமே, அதுவும் உங்களுடைய பணிதான். ஒவ்வொருவரும் ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். தன் தன் அளவுக்கு கிரியை செய்கிற பிள்ளைகளாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குவதிலே உற்சாகமாயிருந்த மாதிரிகள் தான் இது. அது 1 கொரிந்தியர் 16:19 தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட. ரோமர் 16:3-5 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள், நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ரோமர் 16:5 அவர்களுடைய வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள் என்று சொன்னார். இப்படி நாமும் சிலங்களை இணைந்து அங்கே பிரச்சனை வருகிற நேரங்களிலே அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அதையும் நாம் செய்ய முடியும் என்றால், சில மக்கள் செல்வாக்குள்ள மக்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்தவுடனே சில மக்கள் அமைதியாகி விடுவார்கள். நாங்கள் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது என்னோடு சில மாணவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பகுதியை நான் ஏற்கனவே முன்னமே அறிந்திருந்தேன். அந்த பகுதி செல்வதற்கு முன்பாக சில மக்கள் தடை செய்தார்கள். அதனாலே என்னோடு வந்த சக ஊழியர்கள் கொஞ்சம் பயந்தார்கள். ஆனால் அடுத்த நாளிலே நான் அந்த நண்பருக்கு நேரடியாக சென்று அவரை பார்த்து, இந்த பகுதியிலே பணியாற்ற விரும்புகிறோம் சொன்னாங்க. வாங்க, நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இப்படி மக்கள் செல்வாக்குள்ள மனிதர்கள் அங்கே இருப்பான்னா அவங்கள்ட்ட நமக்கு அணுகணும்னா அவங்க அதை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. அவங்க ஒன்றும் தடை செய்யலை. இது கூட ஒரு பணி தானே. எந்த வகையிலாவது ஒரு பணி தேவனுடைய பணி பரவுவதற்கு காரணமாக இருக்கிறதா என்றால் அது ஆமாதானே. இப்படி எந்த வகையிலாவது நாம் உதவிகரமாக இருந்து வேலை செய்ய முடியும். ரோமர் 1 கொரிந்தியர் 16:15-18 வரைக்கும் சிலர் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்புவிக்கிறார்கள். அகாயா நாட்டில் அவர்கள் முதற் பலன் என்று எண்ணப்படுகிறார்கள். கொரிந்து சபையார் செய்ய வேண்டியதை ஸ்தேவான் வீட்டார் செய்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16:17 பாருங்க, இதெல்லாம் பாராட்டு பெறுகிற வேலைகள் இல்லையா? தேவன் விரும்புகிற வேலை இல்லையா? அப்போ நம்ம வெறும் வாயில மட்டும் சொல்றதில்லை, அது தேவன் எனக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த தாளந்து அல்லது திறமை. மற்றவர்களுக்கு பொருள் இருக்கிறது, அவர்கள் அது வழியாக செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு வீடு இருக்கிறது, அதன் வழியாக செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அதன் வழியாக செய்கிறார்கள். மற்றவர்கள் உங்களை தடுக்காதபடி அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். நாம் எந்த வகையிலாவது நம்முடைய பணிகள் தொடர்ந்து செய்வதற்கு நாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் தேவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். பிலிப்பியர் 2:25-30 நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தில் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். அப்போ எது முக்கியமாக அவர் பார்த்துருக்கிறார் பாருங்க. இந்த அளவிற்கு நாம பலமானவர்களாக, தேவனுடைய பணி மேன்மையானது, தேவனுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது மேன்மையானது, தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து மீட்பது மேன்மையானது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குமாரனுடைய சாயலில் வளர்வது மேன்மையானது என்பதை நாம் முதலாவது இருதயத்திலே வாதிக்க வேண்டும். நாமே வாழ்தல், நம்ம கொடுக்கிற தேவன் எல்லா ஞானத்தையும் தேவன் கொடுத்திருக்கார் என்றால் அதை நீங்கள் புதைத்து வைப்பதற்கா? அநேக திறமைகள் இருக்கும் என்றால் அதை நாம் புதைத்து வைக்கவா? நாம் அதை வெளிக்கொணர வேண்டாமா? தேவன் கொடுத்த திறமைகளை புதைத்த அந்த மனிதனை குறித்து என்ன சொன்னார்? தேவன் என்ன சொன்னார்? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று சொன்னார். அப்ப தேவன் எனக்கு ஒரு திறமையை கொடுத்திருப்பார் என்றால், பேச்சு திறமை கொடுத்திருக்கலாம், தொழில் திறமை கொடுத்திருக்கலாம், மக்கள் செல்வாக்கின் திறமை கொடுத்திருக்கலாம், அல்லது மக்களை பழகக்கூடிய திறமையை கொடுத்திருக்கலாம், அப்ரோச் பண்ணக்கூடிய திறமையை கொடுத்திருக்கலாம், பொருள் சகாயம் செய்யக்கூடிய திறமையை கொடுத்திருக்கலாம். ஒவ்வொன்றையும் நாம் தேவனுடைய பணிகளுக்காக பயன்படுத்துகிற பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டுமே தவிர பூமிக்குரிய பொருட்களை நேசிக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:21 கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடக்கூடாது. பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல என்னோடு அவன் ஊழியம் செய்தான். இப்படிங்கிறத
ஒரு மேன்மையான பணி. இப்படி என சேர்ந்து இந்த வேலைகளை செய்வதிலே நம்முடைய கழுத்து கொடுக்கப்பட கடவுது. கழுத்து கொடுக்கப்படும் சொல்லும்போது ஒரு வண்டியோ அல்லது ஏற்கலப்பையோ நுகத்தில் பூட்டும்போது கழுத்து உள்ள நுழைக்கிறாங்க இல்லையா மிருகங்கள், அதே மாதிரி நாமோ தங்களுடைய கழுத்தை மனமோந்து கொடுத்து கர்த்தருடைய பணியிலே ஈடுபாடு உள்ளவங்களாக, பொறுப்புள்ளவங்களாக, வாதிக்கிற பிள்ளைகளாக, ஆத்துமாக்களுக்கு பணியாற்றுகிற, பாவத்திலிருந்து விடுவிக்கிற சுவிசேஷத்தை சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன திறமையை தந்தாரோ நாம் அதை தொடர்ந்து சொல்லுவோம். அப்போ தனக்கு தேவன் எந்த அளவை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி செய்வோம். அதற்காக நம்ம எனக்கு இந்த பலம் இல்லையே என்று யோசிக்க வேண்டாம். எனக்கு பணம் இருந்தால் கொடுத்துருப்பனே அப்படி யோசிக்க வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி திறமை இருந்தால் நான் யாரையும் சுவிசேஷம் அறிவிக்க என் வண்டியில் கொண்டு போயிருப்பனே அப்படி யோசிக்க வேண்டாம். தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன காரியங்களை அனுமதித்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் சிறப்பாய் செய்வோம். இல்லாததை கொண்டு நாம் நினைத்தா அது ஆகாய மார்க்கமாக செட்டைகளை உண்டு பண்ணி பறந்து போகின்றார். இல்லாததை குறித்து ஏன் யோசிக்கணும்? நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு வேலையை செய்யலாம். பாருங்க, இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களை கவனிக்கிறோம். எந்த ஒரு பொருளையும் வைத்து என்ன ஒரு வேலையை செய்ய திறமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அது நமக்கு தேவன் கொடுக்கிற ஞானம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவன் யூகித்து வேலை செய்வதற்கான ஞானத்தை பிதாவானவர் அள்ளியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு திறமையும் நாம் கொடுத்துருக்கிற போது அதை வைத்து நாம் ஏன் வேலை செய்யக்கூடாது? நிறைய வேலைகள் செய்ய முடியும். எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம். எந்த அளவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி செய்வோம். அன்போடு செய்வோம். அன்போடு சரீர வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக சபையோடு இணைந்து ஒவ்வொரு வேலையை நம்ம செய்வோம். பாருங்க, சின்ன சின்ன வேலையிலேருந்து நீங்கள் துவக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய வேலை. நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறது ஒரு சாதாரண எல்லாரும் சும்மா போய் சொல்லிட முடியாது. பாருங்க, அதுக்கு பயிற்சி கூட தேவைப்படுது. அப்போ நம்ம எப்படி அணுகிறது, எப்படி பேசுறது, எதை முதல்ல பேசுறது, எதை இரண்டாவது பேசுறது, அந்த மக்களை எப்படி கவனிக்கிறது, இதெல்லாம் நிறைய பயிற்சி நமக்கு தேவைப்படுது இல்லையா? பாருங்க, நம்ம குழந்தைகளாக இருந்தால் செய்யலாம். நம்ம அப்படிப்பட்ட மக்களோடு இணைந்து வேலை செய்கிற பொழுது இன்னும் பணிகள் பலமானதாக இருக்கும். முதல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளணும்னா தேவ ஞானம் பெற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் கேட்க மறுத்துட்டீங்கன்னா மனுஷிகமான ஒரு காரியம் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கும். நீங்கள் வளரவே முடியாமல் போயிடுவீங்க. அப்போ நம்ம தேவ ஞானத்தை பெறுவதற்கு முதலாவது கேட்கணும். அதே போல் நிறைய உண்மையுள்ளவங்கள வளர்றதுக்கு உண்மையுள்ள மக்களுடைய போதனையை கேட்கணும்ல. அப்போ தான் உண்மையாகவே இருக்க முடியும். தானாகவே சுபாவமாகவே வளர்ந்துட்டோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேதாகமத்தில் ஆதாரம் பெரிதாக இல்லைங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து தான் தேவன் வச்சிருக்காரு. அந்த வேலைகளை நம்ம இணைந்து தான் சரீர வளர்ச்சியை உண்டாக்கணும். நமக்கு கொடுக்கப்படாத திறமை குறித்து கவலைப்பட்டுட்டு எனக்கு சத்தம் சரியா இல்லை, எனக்கு கால் சரியா இல்லை, எனக்கு கை சரியா இல்லை, இதெல்லாம் உங்களை யார் கேட்டது? உங்களுக்கு வேற திறமையை கற்றுக் கொடுத்துருக்காருல, அந்த திறமையை பணியாற்றுங்க. பாருங்க, 2 கையிலாட்டாலும் உங்க பணியாற்றுறாங்க, காலில்னா கூட பணியாற்றுறாங்க, வாயில்னா கூட பணியாற்றுறாங்க, கண்ணில்னாலும் பணியாற்றுறாங்க. தேவனுடைய பணி செய்வதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் செய்ய முடியும் என்பதை தேவன் நமக்கு பலம் கொடுத்தா முடியும். அவர் கொடுக்கிற பலத்தில் நம்ம செய்ய முடியும், நம்முடைய பலத்தில் இல்லைங்க. அது நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும். தகுதி தேவனால் வரணும். அவர் தான் நம்ம தகுதிப்படுத்துவார். அவர் பலப்படுத்தினா நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் பலப்படுத்தலைன்னா ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. உங்களுக்கு எந்த அளவிற்கு விசுவாச அளவு வளர்ந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பலமான பாடத்தை போதிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. அவர் மாதிரி சிறப்பாக என்னால் சொல்ல முடியலையே, சிறப்பாக ஜெபிக்க முடியலையே, சிறப்பாக பாட முடியலையே, அதை தேவன் எதிர்பார்க்கல. உங்கள் திறமையில் நீங்கள் என்ன தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்காரு. பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக என்ன காரியங்களை செய்திருக்கிறேன்,
எனக்கு தேவன் கொடுத்த திறமையை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன் என்பது நம்ம கவனமாக இருக்கணும். புதைச்சி வச்சிடக்கூடாது. நம்முடைய தேவன் படைத்த நோக்கத்தை மறந்து என்னுடைய திறமையெல்லாம் உலகத்திற்கே பயன்படுத்திடக்கூடாது. பாருங்க, அது தேவன் நம்ம கணக்கு கேட்பார். தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். சிலர் வசனத்தை போதிக்கிறாங்க, சிலர் சபையிலே கூடுவதற்கு தங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறாங்க, சிலர் பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்து சிலர் தாங்கியிருக்கிறாங்க, சிலர் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க, சிலர் தங்கள் பிராணனை கூட எண்ணாம ஊழியத்தில் உள்ள குறைவுகளை நீக்கும்படி கிறிஸ்துவின் ஊழியத்தில் மரணம் வரைக்கும் அவங்க சென்றிருக்கிறாங்க என்பதை பார்க்கிற பொழுது அது எவ்வளவு சந்தோஷமான காரியம். எருசலேம் சபையார் உபத்திரவப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை நினைச்சிருக்காங்க, பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. சில வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. இன்னொரு சபையாரை முன்னேறி நற்குணசாலிகளாக இருந்து சிலர் ஆதாயப்படுத்தி உள்ளாங்க. சில விதவைகளுக்கு வஸ்திரம் தைத்து அந்த மாதிரி யோப்பா பட்டணத்தில் அப்போஸ்தலர் 9:36-43 வரைக்கும் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்திருக்கிறாங்க. அகாயா நாடகம் பிரசித்தமாகிற அளவுக்கு மக்கதோனியா நாட்டு சபையார் மிகவும் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் மிகுந்த தர்மங்களால் ஊழியம் செய்து சபையார் வளர்க்கப்பட்டிருக்காங்க. உறவின் முறையாரையும் சிநேகிதரையும் கூடி வர செய்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 10:24 நீங்களும் நானும் எவ்வாறு செய்ய இருக்கிறோம்? நம்முடைய வேலையை கர்த்தருக்கு நாம் மனப்பூர்வமாக செய்வோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் வாஞ்சையும் விருப்பம் உள்ளவர்களே, நீங்கள் துவண்டு போயிருக்கீங்களா? கலக்கமாக இருக்கீங்களா? எனக்கு அவர் மாதிரி பேச முடியல, எனக்கு அவர் மாதிரி பாட முடியல, எனக்கு அவர் மாதிரி ஜெபிக்க முடியல, இது உங்களுக்கு கவலையாக இருக்கா? கவலைப்படாதுங்க. தேவன் அவனவனுக்கு என்னென்ன திறமைகளை கொடுத்திருக்காரோ அதன்படி நாம் செயல்படுவோமாக. அதிலே தேவனுக்கு நாம் நன்றியாக இருப்போமாக. ஓ, தேவன் எனக்கு இதை தந்திருக்கிறார், நன்றி பிதாவே, இதை நாம் சொல்லுவோம். இல்லாத ஒன்றை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஞானத்தில் குறைவாயிருந்தால் பிதாவாகிய தேவனிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாய் அவருக்கு சித்தமானால் அதை தருவார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் காலத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களையும் வீணடித்து விடாதீர்கள். தேவனுக்காக நான் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் என்ன பணி செய்திருக்கிறேன்? உங்களால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கிறவரா? நீங்கள் அதை தேவனுக்காக சிலதை பயன்படுத்துங்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய பணிகள் பெருகட்டும். உண்மையுள்ள மனுஷங்களை கண்டுபிடியுங்கள், அவர்களுக்கு ஒத்தாசையாயிருங்கள். நாம் தேவனுக்கு அவ்வாறான பணியை செய்வோம். பாருங்கள், ஒருவர் தேவனுக்கு பணியாற்ற முடியவில்லை, தேவனுடைய பிள்ளைகள் கூடுவதற்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சரிதானே? அவருடைய பங்கு அதில் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளையும் நாம் செய்யலாம். எந்த விதத்திலாவது தேவனுடைய பணியை செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். பாருங்கள், உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளிடத்தில் செல்வாக்கு இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வேலைகளுக்கு, அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய நீங்கள் மனமோந்து வேலைகளை செய்ய துவக்குங்கள். நீங்கள் எந்த வகையிலாவது தேவனுடைய பணியை செய்யலாம். ஆகவே தேவனுடைய பணியை நானும் செய்வேன் என்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு வரட்டும். பாருங்கள், ஊழியம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் மட்டுமல்ல, அநேக வழிகளில் அநேக வகைகளில் தன் தன் அளவுக்கு தக்கதாக தயவு செய்து கிரியை செய்யுங்கள். உங்களுக்கு திறமைகளை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் தேவனுக்கு நன்றியோடு இருந்து அந்த திறமைகளை நீங்கள் தேவனுடைய வேலைகளுக்காக பயன்படுத்துங்கள். அதனால் தேவன் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். அது முக்கியமான காரியம். புதைத்து வைத்து விடாதீர்கள். தேவனுக்கு ஒரு நாளை கணக்கு சொல்ல வேண்டும். அவர் கேட்பார், நான் உனக்கு இந்த திறமை கொடுத்தேன் அல்லவா? நீங்க பார்த்து கேட்க முடியாது. நீங்கள் நான் உன்னை கேட்டேனா? அவளானே கேட்க முடியாது. நாம் எதையுமே கேட்டு அவர் கொடுக்கல. பாருங்க, சில காரியங்கள் தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்றோம். உணவு, உடை, இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே பாருங்க எத்தனை உலகத்து மக்கள் அவங்களாம் கேட்க வாசிக்கிறாங்க. தேவன் தர ஒரு நோக்கம் இருக்கிறது. பாருங்கள், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அவங்க கண்டிப்பாக கேட்டு தான் வேலை செய்யணும். பாருங்கள், அது கேளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், அதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால்
நாம் இதை குறித்ததான கருத்துடையவர்களாயிருந்து அவருடைய பணியை அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்து துரிதமாக மனப்பூர்வமாக உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து இன்னும் கூடுதல் பாடம் இருக்கிறது. இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும், சில மக்கள் இப்படி யோசிப்பாங்க, எனக்கு ஒரு பெரிய பதவி வந்துருச்சு, நான் இந்த சபையில் நான் ஒரு மூப்பனாக இருக்கேன், நான் டீக்கனாக இருக்கேன், நான் உதவிக்காரனாக இருக்கேன், இரண்டு ஒன்று தானே, உதவிக்காரனாக இருக்கேன், எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பதவி நம்ம நினச்சி நம்முடைய செட்டைகளை நாம் அசைக்கக்கூடாது. நாமும் அது ஒரு தாழ்மையான சேவை. அந்த சேவையை எப்படி நாம் செய்ய வேண்டும், எப்படி மற்றவங்களுக்கு அதை பரப்புவதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அடுத்த பாடத்திலே கற்றுக்கமானால் பார்ப்போம். தொடர்ந்து பிரியமானவர்களே, நாம் புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலே நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக பிதாவே நீர் பாராட்டின மகா பெரிய தயவிற்காக நன்றி. நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் அளிக்காவிட்டால் எப்பொழுதே செத்து போயிருப்போம். நீர் எங்களை பாவத்திலிருந்து உமது குமாரனை கொண்டு மீட்கப்படாவிட்டால் பாவத்திலே கெட்டு போயிருப்போம். பிதாவே, நீர் அன்புள்ளவராயிருந்து உம்முடைய அன்பின் செயலை எங்களுக்காக பாராட்டின தயவிற்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த திறமைகளும் நீர் எங்களை உம்முடைய நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தையும் உணர்ந்தவர்களாக செயல்பட எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. நாங்கள் பெற்ற ரட்சிப்பை குறித்தும் அது எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்பிக்கத்தக்கதாகவும் செயல்படுத்தவும் எங்களை பலமுள்ளவர்களாக நீர் எங்களை ஆக்கியிருப்பதற்காக நன்றி. பிதாவே, கொடுக்கப்பட்ட திறமையோடு உம்முடைய பணிகளை மிக சிறப்பாய் செய்வதற்கு எங்களை இன்னும் அதிகமாய் ஊக்குவித்து வருவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்ய எங்களை பலப்படுத்தும். எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையது. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதிலே நாங்கள் கருத்துடையவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, அன்பினால் அந்த வளர்ச்சியை உண்டாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த திறமை குறித்து யோசித்து காலத்தை வீணாக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த திறமையை மற்றவர்களுக்கு பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இது ஒரு மேன்மையானது. இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் திறமையிலே நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதே இரட்சணியினால், இன்றைய அணுக்கிரக நாள், காலங்களை வீணாக்காதபடி எங்களுக்கு என்ன திறமையை தேவன் கொடுத்திருக்கிறோ அது செய்யத்தக்கதாக எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்ததை கவனிக்கிற வியூவர்ஸ் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் உங்களோடும் இதை கேட்கிற அனைவரோடும் நீங்கள் பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. நன்றி தேவனுடைய பிள்ளைகளே.